வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம். வணக்கம். நம்ம சேனல்ல கந்தபுராண தொடரானது தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 23 பாகங்கள் வரைக்கும் வந்திருக்கு. யாரெல்லாம் தொடர்ந்து பாக்குறீங்க. முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்து எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா கந்தபுராண தொடர் சொல்லலாம். அப்பேற்பட்ட தொடரானது நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி பாருங்க. முருகப்பெருமான் அருளோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்பட நம்ம வாழறதுக்கும் மிகப்பெரிய அளவில் உறுதுணையா இருக்கும் கந்தபுராண தொடரானது. இன்றைய தொடர்ல தாரகாசுரனை வென்றது முருகப்பெருமானுடைய சக்திவேல் ஞானவேல். பதிவை பார்க்கும்போது முருகப்பெருமானிடம் மனசார வேண்டிக்கோங்க. என்னை வாட்டி வதைக்கக்கூடிய நோயிலிருந்தும் பண பிரச்சனை மன கஷ்டம் இதிலிருந்தும் எங்களை மீட்டு கொடு முருகா, எங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீ தான் அழிக்கணும் முருகான்னு மனசார வேண்டிட்டு பதிவை பாருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம குகா அக்ஷய துதி, அதுக்கப்புறம் திருப்புகழ் புத்தகம், இது ரெண்டுமே இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. திருப்புகழ் புத்தகமானது காலி ஆயிடுச்சுங்க, அதனால அச்சடிக்க கொடுத்துருக்கோம். இப்போ திரும்ப மீண்டு வரக்கூடிய திருப்புகழ் புத்தகம் புதிய வடிவமைப்பில் இன்னும் ஒரு சில திருப்புகள், ரொம்ப விசேஷமான திருப்புகள்லாம் சேர்த்து திருப்புகழ் புத்தகமானது ரெடி ஆகிட்டு இருக்கு. வந்த உடனே நான் உங்களுக்கு சேனல் அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த புத்தகம் சேர்த்து வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்னும் பல மந்திரங்கள் சேர்த்து புத்தகமானது ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பன்னீர் இலை விபூதி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். திரும்ப திருச்செந்தூர்லேருந்து பன்னீர் இலை விபூதியானது வர வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ குகா அக்ஷய துதி வாங்குறீங்கன்னு போது கூடவே சேர்த்து நீங்கள் பன்னீர் இலை விபூதியும் வாங்கிக்கோங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைஞ்ச பன்னீர் இலை விபூதி வாங்கி எல்லாரும் பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன்.